உயிரோடு எழும்புவது. நான் நினைச்சேன் திரு முழிப்பதோ நினைச்சேன். ஏன்னா அப்படிதான் பாத்தீங்க. உயிர்த்தெழுதலுக்கு அர்த்தம் கேட்டா ஒரு மாதிரி பாத்தீங்கல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை 41 முறை எழுதப்படுகிறது. அதுல 2 வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. மீது 39 முறையும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. அனாஸ்டாசிஸ். உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரேக்க வார்த்தை அனாஸ்டாசிஸ். அதாவது 2 கிரேக்க வார்த்தைகள் சேர்ந்தது. ஒன்று ஆனா. இந்த ஆனா இருக்கு தெரியுங்களா? இந்த ஆனா என்பதற்கு அப், மேலே. அடுத்தது ஹிஸ்டேமி, டு ஸ்டாண்ட் என்ற அர்த்தம். அது நீங்க சொன்னீங்க உயிரோடு எழும்புவது சரியான அர்த்தம் தான். ஆனா அதுக்கு ஒரிஜினல் கருத்து என்ன தெரியுங்களா? நிற்பதற்காக எழும்புவதுன்னு அர்த்தம். உயிர்த்தெழுதல் என்றான டு ஸ்டாண்ட் அப், அதாவது நிற்பதற்காக. நீ நிறைய பேர் எழுந்திருப்பாங்க அப்புறம் படுத்துருவாங்கல்ல. ஆனா உயிர்த்தெழுதல் என்றால் எதற்கு? ஆனா என்றால் அப். இந்த ஸ்டாசி என்பது ஹிஸ்டேமி என்ற வார்த்தை ஸ்டாசிஸ் வருது. ஹிஸ்டேமி என்றால் டு ஸ்டாண்ட், அதாவது நிற்பதற்காக எழும்புகின்ற அனுபவம். உயிரோடு எழும்புறதுன்னா எழுந்துட்டு மறுபடியும் படுத்துக்கிறது இல்ல. உயிரோடு எழுந்து மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் அல்ல. நிற்பதற்காக எழும்புவது, அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல். அப்படின்னா உயிரோடு எழுப்ப உயிர்த்தெழுதல் கட்டமான அனாஸ்டாசிஸ். இதுதான் புதிய ஏற்பாட்டுல 39 முறை பயன்படுத்துறாங்க. உயிர்த்தெழுதலுக்கு 3 விதமான வார்த்தைகள். அதுல 39 முறை இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது, அனாஸ்டாசிஸ். குறிப்பாக நம்ம ஆண்டவர் சொன்னா தெரியுங்களா, 8 முறை சொன்னேன். நம்ம ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை இந்த வார்த்தை தான். உயிர்த்தெழுதலுக்கு ஆண்டவர் இயேசு பயன்படுத்தின வார்த்தை இந்த அனாஸ்டாசிஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? சபை என்பது எழுந்திருக்க வேண்டும். எதற்காக? தேவனுக்காக நிற்பதற்காக. எழுந்திருந்தோம் அப்புறம் ஒரு நாள் காணாம போயிட்டோம், அதற்கு அல்ல. உயிர்த்தெழுந்தால் என்ன? டு ஸ்டாண்ட் அப். நாம் எதற்கு எழுந்திருக்க வேண்டும்? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. Revelation chapter 11 and verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த யோவானிடத்தில் கைக்கோலுக்கு, அதாவது ஒரு ஸ்கேல் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து. கவனிச்சீங்களா? அளப்பதற்காக கோலை பெற்றுக்கொண்டவர் உட்கார்ந்து இருந்தா அளக்கப்படுறவன் படுத்திருக்க மாட்டான். அளக்க 3 காரியங்கள் அங்கே அளக்கப்படுகிறது, உங்களுக்கு தெரியும். ஒன்று கர்த்தருடைய ஆலயம், ஆலயத்தின் பலிபீடம். அடுத்தது தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். பரலோகத்தின் தேவன் பரிசுத்த யோவானிடத்தில் என்ன செய்யறாரு? ஒரு ஸ்கேலை கொடுக்கிறார். அந்த ஸ்கேலோட அளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கேல்னா 1 அடி ஸ்கேலு, 1 மீட்டர் ஸ்கேல் அப்படி இருக்குல்ல, இருக்கா? தேவதூதன் ஆலயத்தை அளப்பதற்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஸ்கேலோட அளவு ஞாபகம் இருக்குதா? ஆமா, கமான் கமான். எசேக்கியேல் 40:5 வாசிங்க. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே இதுதான். கேட்ட உடனே அப்படியே காத்துல விட்டுருவீங்க. அதனால சொன்னதையே சொல்லி உங்கள்ட்ட சமாளிக்கலாம். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஆலயத்தை அளக்கின்ற அளவுகோல் எவ்வளவு தெரியுங்களா? 6 முழம், ஏறக்குறைய 10 அடி. ஒரு முழம் என்பது ஏறக்குறைய 19 அங்குலம், 18 அங்குலத்துக்கு மேல, 1.5 அடிக்கு மேல. அப்படின்னா 6 முழம் என்றால் என்ன? ஏறக்குறைய 10 அடி. ஒரு அளவுகோல் கொடுக்கப்படுகிறது பரிசுத்த யோவானிடத்தில். எதற்கு? ஆலயத்தை அளக்கணும், ஆலயத்தின் பலிபீடத்தை அளக்கணும், அடுத்தது அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளக்க வேண்டும். அதாவது ஆலயம் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆலயத்துக்கு ஒரே ஒரு பிரமாணம். ஆலயத்துக்கு எத்தனை பிரமாணம்? ஆமா, நிஜமாவே மறந்துட்டீங்களா? உடனே சொல்லுவீங்க, எங்கேயோ சொல்லிருப்பீங்க, எங்கள்ட்ட சொன்னேன்னு சொல்லி எங்களை வம்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். எசேக்கியேல் 43:12 பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 43:12
ஆலயத்துக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், ஆலயத்துக்கு ஒரே ஒரு சட்டம் தான். பிரமாணம் என்றால் சட்டம், ஒரு நியமம். என்ன நியமம்? ஆலயத்துக்கு பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும், மலை உச்சியின் மேல் சுற்றிலும், அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். கவனிச்சீங்களா? ஆலயத்துக்கு ஒரே ஒரு பிரமாணம் என்ன? மிகவும் பரிசுத்தம். நாட் ஹோலி, மோஸ்ட் ஹோலி. அதாவது தேவனுடைய பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்த தேவன் இருக்க இடம் இல்ல, அது சாதாரணமா இருக்கக்கூடாது, அது மிகவும் பரிசுத்தமாக இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் அளந்து பார்க்க சொல்லி ஒரு தூதன் பரிசுத்த யோவான்ட அளவுகளை கொடுக்கிறார். நீ என்ன பண்ணு? ஆலயத்தை அளந்து பார். ஆலயம் என்றால் அது கர்த்தம் என்ன? மிகவும் பரிசுத்தம். எங்க? அந்த மலை உச்சி, எங்க மோரியா மலையில தான் ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. அந்த ஆலயத்தின் உச்சி முழுவதும் 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது கட்டப்பட்ட இடத்தை பாருங்க. 2 நாளாகமம், 2 Chronicles chapter 3 and verse 1. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். கர்த்தருடைய ஆலயம் எங்கே கட்டப்பட்டது? மோரியா மலையில கட்டப்பட்டது. அந்த மோரியா மலையை பைபிள்ல முதல்ல நம்ம எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் 3வது சொல்வாரு, நான் உனக்கு குறிக்கின்ற மோரியா தேசத்து மலைகள் ஒன்றில் இவனை கொண்டு போய் பலியாக செலுத்துன்னு சொன்னார் இல்லையா? அது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக பலிபீடம் கட்டின எந்த இடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது ஓர்னான் நிலத்துக்கு வந்தா தெரியுங்களா? வந்து அங்கே கர்த்தருடைய கை, அதாவது சங்காரத்துடைய கை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் தான். அந்த இடத்துல என்ன கட்டப்படுகிறது? பின்னாடி கர்த்தருடைய ஆலயம். அதைத்தான் எசேக்கியேல் 43:12 வாசிக்கிறோம். ஆலயம் எப்படி இருக்கணுமா? அந்த மலை உச்சி என்றால் கர்த்தம் என்ன? ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இடம் மாத்திரமல்ல, தாவீது நாட்களிலே கர்த்தர் கோபாக்கினை நிறுத்தின இடம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தாவீதுக்கு இங்கதான் ஆலயத்தை காட்ட வேண்டும் என்ற கர்த்தர் காட்டின இடம். அந்த மலைக்கு ஒரே ஒரு மகிமை என்ன தெரியுங்களா? மிகவும் பரிசுத்தம். அப்படின்னா ஆலயம் என்பது என்ன? நாம் அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, நாமே கர்த்தருடைய ஆலயம். அப்படி என்ன அந்த ஆலயத்துக்கு என்ன பிரமாணம் தான் இருக்குது? மிகவும் பரிசுத்தம். சாதாரண பரிசுத்தம் அல்ல, அது ஒரு பரிசுத்தவானுடைய பரிசுத்தம் அல்ல, ஆண்டவருடைய பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் தான் இன்னைக்கு நம்மளே அளக்கப்படுகிறது. இதுதான் பரிசுத்த யோவான் சொன்னாரு, ஒரு அளவுகோலை கொடுத்து நீ என்ன பண்ணு? ஆலயத்தை அளந்து பார். அடுத்தது பலிபீடத்தை அளந்து பார் போட்டிருக்கல. ஹலோ, இங்கதான் இருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 11:1 முதல் அளக்க சொன்னார், ஆலயத்தை அளந்து பார். அடுத்தது ஆலயத்தினுடைய பலிபீடத்துக்கும் ஒரே ஒரு பிரமாணம் தான். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த பலிபீடத்துக்கும் ஒரே ஒரு பிரமாணத்தை தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. அப்படின்னா நமக்கு அப்பப்போ நம்ம அடுப்பு எரியும்ல. ஹலோ, எங்க அவர் எழுப்பு கூட்டத்துக்கு போனா நமக்கு அப்படி வரும்ல, அப்புறம் காணாம போயிடும்ல. அதை அளக்க சொல்லல, எப்போதாவது எரியக்கூடாது, எப்போதும் எரியணும். அதாவது யாரால வீரிய வைக்கப்படணும்? பாத்தீங்கன்னா லேவியராகமம் 9ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 9, கடைசி 2 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்னி வந்து பலிபீடத்தில் உள்ள அந்த விறகு மிருகங்களை கொளுத்தினது. அப்புறம் ஆசாரியர் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த அக்னி அவிழ்ந்து போடாமல் அப்பப்போ கட்டைகளை போட்டு என்ன செய்யணும்? அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அக்னி எங்கிருந்து வரணும்? அப்பாட்ட இருந்து வரணும். அது அப்புறம் என்ன செய்யணும்? அணையாமல் காப்பது உங்க வேலை, என் வேலை. மனுஷன் இருந்து அக்னி வந்து என்ன ஆகும் தெரியுங்களா? கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் காணாம போயிடும். அப்புறம் அந்த ஊழியக்காரர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு தான் நம்ம அடுப்பு மறுபடியும் பத்த வைக்கணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தா அந்த அடுப்பு ஒரு நாளும் அணையாது. சங்கீதம் 39:3 வாசிங்க. Psalm 39 and verse 3. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அனல் எங்க வரணும்? இருதயத்தில் என்ன வரணும்? அனல் வரணும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்ப எப்ப அக்கினி மூடணும் தெரியுங்களா? எனக்குள்ள இருதயம் அனல் கொள்ளணும். வேதத்தை தியானிக்கும் போது அக்கினி அது மூடணும்ல. ஆமென், ஆமென். இதைத்தான் கர்த்தர் அளந்து பார்க்க சொல்றாரு. பலிபீடத்தை அளந்து பாருப்பா,
அது அந்நிய அக்னி எரியுதா? நாதாபி என்ன பண்ணாங்க? அந்நிய அக்னி வந்து அடிபட்டு செத்தாங்கல்ல. அப்படின்னா ஆண்டவர் சமூகத்திலிருந்தும் அக்னி வரும், அடுப்புல இருந்தும் அக்னி வரும். தேவ சமூகத்திலிருந்து அக்னி நம்ம வாழ்க்கையில வரணும். அது என்ன செய்யணும்? நாம் அதை அணையாமல் காப்பது நம்ம வேலை. அதைத்தான் கர்த்தரை அளந்து பார்க்க சொல்லி ஸ்கேலை கொடுத்து அனுப்புறாரு. ஒன்று, மிகவும் பரிசுத்தம் அளக்கப்படுகிறது. அடுத்தது, நம்முடைய அர்ப்பணிப்பு எப்போதாவது எரிகிறதா? எப்போதும் எரிகிறதா? இரண்டாவது, fire must come from above. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஏவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாகி ஜோடிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரணும். அதுல யாதொரு வேற்றுமை நிழல் கூட கிடையாது நம்ம அப்பாட.